டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பார். அந்த வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஆள் எத்தனை பேர், எத்தனை நாள், இது வந்து நாள் அப்படி வச்சுங்க. இப்போ 7 ஆட்கள் 52 நாளில் முடிக்கிறாங்க. அதே போல் 13 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பார்த்துக்க, 7 ஆளுங்கிறது 13 நாளாக மாறுது. ஸோ என்னென்னா ஆட்கள் வந்து அதிகமாகுது. ஆட்கள் அதிகமானால் வேலை செய்கின்ற நாட்கள் கம்மியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது அதிகமாகும், நாள் வந்து கம்மியாகிடும். ஸோ இது வந்து எதிர் விகிதத்தில் இருக்குது. ஒன்று அதிகமானால் இன்னொன்று கம்மியாகும் அப்படின்னா எதிர் விகிதம். எதிர் விகிதம்லாம் ஈஸி தான். நம்ம நம்பர் போட்டிருக்கோமா, இது அப்படியே பை 7/13 அப்படியே எழுதிக்கணும். 52 இதை அடித்தோம்னா 4 13 52 28. இது வந்து எதிர் விகிதத்துக்கு. எதிர் விகிதம் அப்படின்னா நம்ம மேலே போட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே கீழே இறக்கிறோம். 7/13 × 52 அப்படியே இறக்கிறோம். சப்போஸ் இது வந்து நேர் விகிதமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே தலைகீழ் எடுத்துக்கணும். 13/7 × 52 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது வந்து எதிர் விகிதம் அப்படிங்கிறதுனால அப்படியே இறக்கிட்டோம். 7/13 இந்த பக்கம் 52 அதை அடித்து போட்டோம்னா 4. ஆன்சர் வந்து 28 நாளுக்கு முடிப்பார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்.